லிபாரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் வழங்கும் ஐரோப்பாவின் தங்கத்தமிழ் குரல். ஐரோப்பாவின் தங்கத்தமிழ் குரல். லிபாரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியும் ஐபிசி தமிழ் வானொலியும் ஒன்றிணைந்து நடத்தும் ஐரோப்பாவின் தங்க தமிழ் குரலுக்கான தேடல் போட்டி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் நாம் நார்வே நாட்டில் ஆஸ்லோ நகரில் சந்திக்கின்றோம். லிபரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஐரோப்பிய தங்கத்தமிழ் குரல் முதல் முறையாக நோர்வே நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது. வணக்கம். வணக்கம். உங்களது பேர்? பிரார்த்தனா அகில். பிரார்த்தனா அகில், நீங்கள் கணக்க பிரார்த்தனை பண்ணுவீங்களா? ஆமாம், ரொம்ப. ஓகே, ஸோ நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே ஓஸ்லோவில் ஒரு வருஷமாக இருக்கேன். ஓஸ்லோவில் ஒரு வருஷமாக இருக்கிறீங்க. ஓஸ்லோவை பற்றி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காம்படிஷனில் கணக்கு போட்டியாளர் நடுவுக்குள்ள உங்களை சூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இதே சான்ஸ் சென்னையில் கிடைச்சிருக்குமா? ரொம்ப கஷ்டம், காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி அங்கே. இங்கே ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நார்வேயில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு இந்த மியூசிக்கில் ஆர்வம்? நீங்கள் கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தான் இல்லாட்டி வெஸ்டர்ன் மியூசிக் ஏதாவது பழகிருக்கிறீங்களா? எனக்கு வெஸ்டர்ன்லேயும் கர்நாடிக்லேயும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ட்ரெயின்ட் இன் கர்நாடிக் மியூசிக், ஆனால் சினிமா மியூசிக் அவ்வளோ பாடினதில்லை. இப்போ ட்ரை பண்ணுறேன். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறது? ஆமாம், ஃபிலிம் மியூசிக்னு எடுத்தால் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ உங்களை இன்றைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி யாராவது வந்துக்கிறாங்களா? இல்லை, இன்றைக்கி வரல. எனக்கு சின்ன பையனால் வர முடியல. அவங்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஃபேமிலி எல்லாருமே இந்தியாவில் இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக்னா, உங்களுக்கு மியூசிக்கில் வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த அர்த்தம் என்ன? மியூசிக்கோட அர்த்தம் என்ஜாய்மெண்ட். ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட மற்ற போட்டியாளர்கள்லாம் நீங்கள் ரிஹர்சலில் பார்த்துக்கிறீங்களா? அவங்கள எப்படி பாடுறாங்களான்னு? எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பாடுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பாடுறாங்க. உங்களோட தன்னம்பிக்கை எப்படி இருக்குது? நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். நான் பாடும்போதே என்னை மறந்துடுவேன். ஸோ அதை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களை மறந்தால் பரவாயில்ல, ஆனால் பாடல் வரிகளை மறந்துடாதீங்கோ, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்கள் நல்லா பாடணும், இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லிபாரா மொபைல் ஆதரவில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியும் ஐபிசி தமிழ் வானொலியும் ஒன்றிணைந்து நடத்தும் ஒரு இசை வேட்டை. ஐரோப்பாவின் தங்க தமிழ் குரலை தேடி கண்டெடுக்கும் வேட்டை. இது நார்வேயில் ஆஸ்லோவில் நடைபெறும் முதல் சுற்றுக்கான இரண்டாவது நிகழ்ச்சி. அடுத்த பாடலை வழங்க நார்வேயில் சோஃபியன் பர்க் இந்த இடத்தில் வாழ்ந்து வரும் பிரார்த்தனா அகிலை அழைக்கின்றோம். பிரார்த்தனா அகில், வாருங்கள். பிரார்த்தனா, இந்த போட்டிக்கு வரும் முன்பு எங்கு போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தீர்கள்? கோயிலுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக அம்மாவிடம் போய் அம்மாவின் அன்பை பிரார்த்தனை செய்து பெற வேண்டும். பெற்றீர்களா? சத்தமாக பேசுங்கள். எல்லாரும் இந்தியாவில் இருக்காங்க. சரி, எல்லோரும் இங்கே தான் இருக்கின்றார்கள். சரி, ஆனால் அவர்கள் வாக்களிக்க முடியாது. இது 3 பேர் வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். சரி, இசை முறையாக பயின்று இருக்கின்றீர்களா அல்லது கேள்வி ஞானம் தானே? இல்லை, எனக்கு கர்நாடிக் மியூசிக் ஓரளவுக்கு வரும். ஃபிலிம் மியூசிக் இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போதுதான். நார்வேக்கு எவ்வளவு காலமாகிறது?
ஒரு வருஷம். ஒரு வருஷம் தான். எப்படி நார்வே குளிர் பிடித்திருக்கிறதா? சென்னையை விட ரொம்ப நல்லா இருக்கு இங்கே. ஜல்பு பிடித்திருக்கிறதா? குளிர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, இன்னும் நீங்கள் இந்த சீதோஷ்ண நிலைக்கு பழக வேண்டும். என்ன பாடலை தெரிவித்திருக்கின்றீர்கள்? குணா படத்துலேருந்து கண்மணி அன்போடு. கண்மணி அன்போடு காதலன். இது குணா படத்தில் வந்தது. ஆனால் குணா பார்ட் 2 இரண்டாவது பாகம் எடுத்தால் அதற்கென்று ஒரு பாடலை தயார் செய்து வைத்திருக்கிறார் நமது சேகர். நேரம் இருந்தால் அதை பாடி காட்டுவார். அது குணா பார்ட் 2. அப்படியா? அற்புதமாக இருக்கும் அவர் பாடினால். அவரோடு யாராவது பாட வேண்டும். ஆனால் அவர் தான் கமலஹாசன். கமலஹாசனே பொறாமைப்படுவார் அவர் நடித்தால். சரி, இந்த பாடல் 1991 ஆண்டில் வெளிவந்த பாடல். ஒரு அற்புதமான திரைப்படம் குணா. சில பேர் சொல்வார்கள் கலைஞர் கமலஹாசன் எடுக்க வேண்டிய படங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விடுகின்றன. அந்த படங்கள், அப்படியான படங்கள் தோல்வி அடைந்து விடுகின்றன. காரணம், 10 ஆண்டுகள் கழித்து வந்தால் நமது ரசனையும் மேம்பட்டிருக்கும். அப்போது அந்த படத்தை புரிந்து கொள்ளலாம் இல்லையா? இந்த படத்தில் அவர் எடுத்துள்ள பாத்திரமே அபிராமி பட்டரின் அந்த கதையை ஒரு பாத்திரமாக, ஒரு நவீன பாத்திரமாக மாற்றி அபிராமிக்காக இயங்கிய அந்த அபிராம பட்டரம் கூட காணும் இடமெல்லாம், முக்கியமாக எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணிலே அபிராமி முகத்தை அவர் உள்ளத்துக்குள் தரிசிப்பார். அப்படியான ஒரு திரைப்படம் தான் குணா. இந்த பாடலும் ஒரு அற்புதமான பாடல். ஆனால் கமலஹாசன் இங்கே இல்லையே, தனியாக பாடப் போகின்றீர்களா? ஆமாம், நான் டயலாகோட தனியாக. ஓ, வசனமும் பேசி குரல் மாற்றி பேசுவீர்களா கமலஹாசனை போல்? ட்ரை பண்ணுறேன். இல்லை, வேண்டாம், உங்கள் குரலில் பேசுங்கள். கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறது வித்தியாசமான சுவை. எங்கே அரங்கு நிறைந்த கரகோஷம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர். சி மடை இல்லை, கடிதாசி வச்சுக்கலாமா? வேணாம், கடிதமே இருக்கட்டும். எங்க படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சுக்கியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அது எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத வார்த்தை முட்டுது. அதேதான், பிரமாதம் பிரமாதம். கவிதை எங்க படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன் பாட்டையில் கவிதை கொட்டுது, அதை எழுத வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்கோ. நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இதோ பாரு, எனக்கு என்ன காயம் ஆனாலும்
உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அதையும் எழுதணுமா? அது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா அது நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உன்னான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்னானே பொன்னானே. உள்ள காயமான போதும் என்னை தாண்டி கொள்ளும் உங்கள் தேவி தகாது சென்றேனே. என்ன காயம் என்னவென்றும் சொல்லாமல் நீங்க எங்கு அருகே வந்து எந்த சோகம் உன்னை காக்கும் என்றென்று போது வந்த அழுகின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சிவலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. ஓ அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? பிரார்த்தனா, இந்த 2 ஓடத்தில் பயணம் செய்வது என்று தெரியுமா? போலாம், திடீர்னு ஓடம் வெவ்வேறு பக்கம் போனால் என்ன ஆகும்? அப்படித்தான். ஸ்ரீராம் அவர்களே, உங்களுடைய கர்நாடக இசையில் இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ராகம் இருக்கும். ஆனால் 2-3 ராகத்தை சேர்த்து பாடுவது ராக மாளிகை என்று சொல்லுவோம். 2-3 ஸ்ருதியில் பாடுவதை என்னவென்று சொல்வீர்கள்? ஸ்ருதி வேதம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்ருதி மாளிகை என்று சொல்லலாமா? சொல்லுங்க. இல்லை, இது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையாக எனக்கு தோணுது. இந்த பவுலர் வந்து பவுல் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் ரொம்ப உசரத்தில் அடிக்கிறார். ஆனால் பால் வந்து நோ மேன்ஸ் லேண்ட்ல போய் விழுது. அது கேட்ச் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஆக்வர்ட் பொசிஷன்ல இருக்கும். சரி, டெல்லி ஸ்லிப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவர் நடுவில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இவங்களும் முயற்சி பண்றாங்க. அதை எந்த பிச்சில் இருக்குன்னு முடியல. அவங்க அப்படியே கொடுக்கல, வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இருக்கிறது அந்த பிச் தீவிரவாதின் 2 ஸ்ருதி கட்டைக்கு நடுவிலே. அதுதான் அது என்ன பிரச்சனைனாக்கா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன். நீங்க அந்த ஏதோ எழுதிருக்கீங்க இல்லையா அந்த வசனம், கடம்படை அம்போடு அதெல்லாம் வந்து அந்த பாட்டோட சேர்த்து வரணுங்கிற அவசியம் நீங்க அது இல்லாம கூட பாடலாம். ஏன்னா இது இருந்து அந்த பெல்ஸ் கொடுத்து பாடுறதுக்கே சிரமமா இருக்கு நிறைய. ஸோ அதோட சேர்த்து இது லெட்டர்னாக்கா அது நிறைய பேர் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். அதாவது அந்த 2 டைம்ஸ்னு கூட சேர்த்து பாடுவாங்க தெரியாம. தெரியுமா 2 டைம்ஸ் அப்படின்னு பாடிடுவாங்க. அது மாதிரி இவங்க அதை எழுதுறத வாசிக்கிறாங்க. நீங்க கரெக்டா படிக்கல போட்டுருக்குதுல்ல, பைஹார்ட் பண்ணல. அது நிறைய வார்த்தை 2 வாட்டி தான் வந்திருந்தது. அபிராமியை தாலாட்டும் தாலாட்டும் சாமி அப்படின்னு அது ஃப்ளோல வரணும் இல்லையா? அது நீங்க அந்த அந்த ஒரு கிருத்திரிமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. அதாவது ஒரிஜினாலிட்டி இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப யாரோ வண்டி வச்சுட்டு பின்னாடி உட்காந்து பாடலைன்னா நீங்க அப்படின்னா ரொம்ப பாட்டுல ரொம்ப நல்லா ஒரு அன்பு இருக்கு அவங்களுக்கு. அது நல்லா தான் பாடினீங்க. ஸ்ருதி மாதா லயப்பிதாங்கிறது இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் டயலாக் பாடி கடவுள் பாதி மிருகம் மாறி டயலாக் சொல்லும் போது இது விட்டு டயலாக் சொன்னால் இது பயம், இது சொன்னால் டயலாக் பயம், பயம் எல்லாமே போனாலும் அவர் சொல்ல போகும்போது பயம், கமர்ந்து பயம், திரும்ப மறுபடி சொல்லும் பயம், மைக் எடுத்தால் பயம், வைத்தால் பயம். சொல்லுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணணும்.
டயலாக் அப்புறமா இல்லை டயலாகே வேண்டாம். குட். அந்த நோட் வரணும். அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி ஏதோ சங்கராச்சாரிய பஜன் கேட்குற மாதிரி இருக்கு. மனித உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமே தாலாட்டும் அந்த அந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரட்டும். ஃபிலிம் மியூசிக் பாடி பழக்கம் இல்லையா? இது ஃபிலிம் மியூசிக் பாடி பயிற்சி அந்த ப்ரோக்ராம் தானே இது? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நன்றி. பிரியதர்ஷினி, நீங்கள் சொல்லுங்கள். பிரார்த்தனா நல்லா அட்டன் பண்ணீங்க. எங்களால் உங்களை பாட்டு எப்படிங்கிறது தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இன் பிட்வீன் வர டைலாக்ஸ் வந்து வச்சு நாங்கள் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் பாட்டு தான் ப்ரையாரிட்டி. சாங் செலெக்ஷன் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது. பட் சரணம் வந்து நீங்கள் அந்த டோட்டலாகவே இந்த ஸ்ருதி மாற்றி எடுத்துட்டீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாட வரும்போது கொஞ்சம் சாங் செலெக்ஷனில் கவனமாக இருக்கும். ஓகே. ஒரு போட்டியில் வெற்றி பெறுவதற்கு சமயோசிதமாக பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சம். நல்ல பாடல்கள் கூட ஒரு பிழையான பாடலை தெரிவு செய்தால் போட்டியில் தோல்வியடைய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இது இன்றோடு முடிய போவதில்லை, இது தொடர் கதை. நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் அறிவுரை ஆலோசனை தருகின்றார்கள். சுமதி சுரேஷும் அதேதான் பிரார்த்தனா. காம்படிஷன், அதாவது போட்டி என்று தெரிவு செய்து வரும்போது கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் என்ன பாட்டை தெரிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த பாட்டு வருமா, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, எத்தனை தடவை கேட்டிருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அந்த பாட்டை செலக்ட் பண்ணணும். நேற்று வந்த பாட்டை இன்றைக்கு பாடுறது கஷ்டம். அது மாதிரி நீங்கள் காம்படிஷனுக்கு வரும்போது கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் கொஞ்சம் அந்த டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் உங்களோட டைம் எங்களோட டைம் எல்லாம் தான். பிச் அதுதான் என்ன நடந்தாலும் தெரியல. அந்த பாட்டு தெரிவு வந்து மிக மிக எல்லாரும் சொன்ன மாதிரி அவசியம். நீங்கள் போட்டிக்கு வரும்போது சீரியஸாக எல்லாரும் அதை நினைச்சு கொண்டு வருவாங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் நீங்கள் தந்தால் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். நன்றி. 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 காத்திருங்கள், முடிவு என்னவென்று இறுதியில் அறிவோம். அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள வந்த வாய்ப்பு எப்படி வந்தது சொல்லுங்கள். எல்லாமே மிராக்கிளா இருக்கு. எனக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. காரணம், நீங்கள் குரல் தேர்வுக்கே வரவில்லை. நிகழ்ச்சி அமைப்பாளர்களின் தீர்மானத்தின்படி உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்க கூடாது. அது உசிர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா